ஏதாச்சும் ஒரு புது காரியத்தை செய்ய போகிறேன், ஒரு புது வேலையை செய்ய போகிறேன்னு பயத்தில் இருக்கீங்க. ஐயோ இதில் எப்படி நடக்கும், எப்படி இப்படி முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாமல் போ, நான் உன் கூட இருக்கேன். வசனமாக சொல்கிறாரு. வசனத்தை பார்ப்போம், உங்களுக்கு தெளிவாக புரியும். உபாகமம் 31:8 இருக்குது, வாசிக்க. கர்த்தர் தாமே உமக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். எப்படியா? அவர் தான் உன் முன்னாடி போகிறாரு. அவர் காரியத்தை வைக்க பண்ணுவார் உனக்கு. நீ பயப்படாத, கலங்காத, திகையாத, எதுவுமே செய்யாத. ஏன்னா அவர் நமக்கு முன்னாடி போகிறார். அவர் நமக்கு முன்னாடி போனால் என்னாகும், எந்த பிரச்சனைகளுமே நமக்கு முன்னாடி வராது. பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கும், இருக்கிற மாதிரி இருக்காதுன்னு மட்டும் நான் சொல்லவே வரல. கண்டிப்பாக போகிற இடத்துல பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் நமக்கு முன்னாடி போனால் என்னாகும், அந்த பிரச்சனைகள்லாம் அவர் முறிச்சு போட்டு போயிடுவார். அதனால் நமக்கு எந்த இதுவுமே ஆகாது. அவர் நம்ம கூட இருப்பார், அவர் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளை விட்டு விலக மாட்டார். அதனால் அவர் மேலே நம்பிக்கை இருங்க, அவர் எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிடுவார். ஆமே.